GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே உத்தமபாளையம் வட்டமலை அணைப்பகுதியில் ஒரு பெண்ணின் உடல் கருகிய நிலையில் சடலமாக கிடந்தது. இதனை கால்நடை மேய்க்க சென்றவர்கள் கண்டு வெள்ளக்கோவில் காவல்துறைக்கு தகவலை தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணையை தொடங்கினர். 40 வயது மதிக்கத்தக்க அந்த பெண்ணின் முகம் சிதைக்கப்பட்டிருந்தது. கை கால்களில் பலத்த காயங்கள் இருந்தன. மேலும் உடல் அடையாளம் காண முடியாத அளவிற்கு எரிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து சடலத்தை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கைரேகை நிபுணர்கள், தடய அறிவியல் நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் யார் இந்த பெண்ணை எரித்துக் கொன்றனர், முன்விரோதம் காரணமாக அல்லது நகை பணத்திற்காகவா என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தினர். சம்பவம் தொடர்பாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளியை தேடினர். முதற்கட்ட விசாரணையில் சடலமாக கிடந்தவர் நெய்க்காரப்பட்டியை சேர்ந்த வடிவுக்கரசி என்பது தெரிய வந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் சம்பவ இடத்தில் கிடந்த மது பாட்டிலை கைப்பற்றி அதில் இருந்த QR கோட் மூலம் இந்த மது பாட்டில் எங்கு விற்பனை செய்யப்பட்டது என்பது குறித்து விசாரணையை துரிதப்படுத்தினர். அந்த பகுதியில் இருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்த போது சந்தேகத்திற்கிடமாக பழனி களையம்புத்தூர் பகுதியை சேர்ந்த 60 வயதான சங்கர் என்பவரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். சங்கர் காவல்துறையில் காவலராக கடந்த 27 ஆண்டுகளுக்கு முன்பு பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சங்கர் காவல்துறையில் சேர்ந்து வெறும் 15 ஆண்டுகளே பணியாற்றியுள்ளார். அதன் பிறகு 1998 விருப்ப ஓய்வு பெற்ற அவருக்கு 4 மனைவிகள், 3 மகள்கள், 3 மகன்கள் உள்ளனர். மேலும் பல்வேறு ஊர்களில் திருமணத்தை மீறிய உறவில் பெண் தோழிகள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இவர்களில் சடலமாக கிடந்த வடிவுக்கரசியும் ஒருவர். பல்வேறு பகுதிகளில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி சங்கர் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இதில் தனது உறவினர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கி சங்கரிடம் கொடுத்துள்ளார் வடிவுக்கரசி. நாளடைவில் அரசு வேலை வாங்கி கொடு, இல்லையெனில் உறவினர்களுக்கு பணத்தை திருப்பிக் கொடு என வடிவுக்கரசி வற்புறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். விரைவில் கொடுக்காவிட்டால் போலீசில் புகார் அளிப்பதாகவும் மிரட்டியுள்ளார். இதனால் அச்சமடைந்த சங்கர் 2 நாட்களில் தருகிறேன் என்று கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து கடந்த 5ஆம் தேதி வெள்ளக்கோவில் அருகே உள்ள ஊரில் எனக்கு பணம் தருபவர்கள் இருக்கிறார்கள், போய் வாங்கி வருவோம், நீயும் கூடவா என வடிவுக்கரசியை அழைத்துள்ளார். இதை நம்பி வடிவுக்கரசி சங்கருடன் இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு சென்றிருக்கிறார். பின்னர் பணம் தருபவர்கள் வர சிறிது நேரம் ஆகும், இங்குள்ள அணையை சுற்றி பார்க்கலாம் என கூறி வட்டமலைக்கரை அணை ஓடையின் மேல் பகுதியில் வாகனத்தை நிறுத்திவிட்டு காட்டு பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார். மதியம் அங்கு இருவரும் மது அருந்தியுள்ளனர். பின்னர் அருகே கிடந்த கல்லால் வடிவுக்கரசியின் தலை, கை, கால் உள்ளிட்ட பகுதிகளில் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். படுகாயமடைந்து அரை உயிருடன் சரிந்து கிடந்த வடிவுக்கரசியின் கழுத்தில் இருந்த 6 பவுன் தங்க நகைகளை பறித்துவிட்டு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளார் என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் CCTV காட்சிகளில் வட்டமலைக்கரை அணைக்கு இருவரும் இருசக்கர வாகனத்தில் வருவதும் திரும்பி செல்லும் போது சங்கர் மட்டும் செல்வதும் பதிவாகியிருந்தது. அனைத்து ஆதாரங்களையும் திரட்டிய போலீசார் சங்கரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். முன்னாள் காவலரே கொலை குற்றவாளி என்பது வெள்ளக்கோவில் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.